Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா BTCோட bull run டார்கெட் என்ன அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்ப்போம். அதாவது நமக்கு ஹிஸ்டரி தான் கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுது. அது பிரகாரம் நமக்கு வந்து இந்த bull runோட சைக்கிளோட டார்கெட் எந்த அளவுக்கு இருக்கும், என்ன பிரைஸ் டார்கெட் இருக்க போகுது ஒரு ஆவரேஜா நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்ப்போம். வீடியோக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பிடிசி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 96,700. அதாவது நேற்று ஒரு லாஸ்ட் ஒரு ஷேக் அவுட் நடத்தினா, பட்டு நம்ம சொல்லியிருந்தோம் 90K கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி எத்திரியமும் 30,000க்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ப்ரைஸ் போயிருக்கு. பட் என்னென்னா நேற்று வந்து அந்த இடத்துல 89 பாயிண்ட் சம்திங் போயிருக்கு, ஓகேங்களா. 89 பாயிண்ட் சம்திங் போயிட்டு டக்குன்னு வந்து மேலே ரிட்டர்ன் கொண்டு வந்துட்டான் ப்ரைஸு. ஸோ அதனால் இங்கே எந்த பேனிக்கும் இல்லை. நம்ம சொன்ன டார்கெட்டில் தான் அது பாட்டம் அடிச்சிருக்கு, சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா பிடிஸோட நெக்ஸ்ட் சைக்கிள் எந்த அளவுக்கு இருக்க போகுது, டாப் எந்த அளவுக்கு இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்ப்போம், சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிசி மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன், சரிங்களா. ஸோ இது மந்த்லி கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2013லேருந்து 17 சைக்கிள், ஓகேவா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னு, இது வந்து ஒரு பேட்டர்னு, இது ஒரு பேட்டர்னு, சரிங்களா. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 2014, 15 அது பியர் மார்க்கெட் பாட்டம், அப்போ வந்து 17 வந்து டாப்பு. ஸோ இதனுடைய இது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இதனுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா, இதனுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா யூ ஷேப் பேட்டர்ன், சரிங்களா. அதே மாதிரி இதனுடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா டபிள்யூ பேட்டர்ன். நெக்ஸ்ட் சைக்கிள்னா 2021, 20, 18 சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து டபிள்யூ பேட்டர்ன். இது பார்த்தீங்கன்னா கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் தான். இதோட டார்கெட் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றது இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்தால் எப்படி டார்கெட் பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ரல் லைன். ஸோ இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிப்பாங்க, ஓகேவா. வந்து க்ளோன் எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி க்ளோன் எடுத்துகிட்டு இதை தூக்கி பிரேக் அவுட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிரேக் அவுட் லைன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வைப்பாங்க. ஸோ இப்படி தான் பார்ப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து டார்கெட்டோட மேலே தான் போயிருக்கு ப்ரைஸ். ஸோ இதனுடைய டார்கெட்டு இதுக்குடைய ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோம்னா என்னுடைய டார்கெட் வந்து 7,000 தான் இருக்குது. ஆனால் அது போன ப்ரைஸ் வந்து 17,000, எக்ஸ்ட்ரா 10,000 மேலே போயிருக்கு, ஓகேவா. ஸோ இங்கே நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதனுடைய டார்கெட்டு இப்படி தான் வைப்போம், இந்த லோலேருந்து வைப்போம். ஸோ இதை வந்து க்ளோன் எடுத்துக்கலாம், இதை வந்து பிரேக் அவுட்டில் வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு டார்கெட்டு கரெக்டாக போயிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து கரெக்டாக டார்கெட் அடிச்சிருக்கு. இதனுடைய நெக்லைன் டார்கெட்டு கரெக்டாக சென்ட்ரல் லைன் டார்கெட்டு, இது பிரேக் அவுட் லைனில் வச்சு நம்ம பார்க்கும்போது கரெக்டாக டார்கெட் அடிச்சிருக்கு. அதே மாதிரி இதுவும் நம்ம சென்ட்ரல் லைன்லேருந்து ஒரு லைன் எடுப்போம். எடுத்தோம்னா அதனோட டார்கெட்டு பிரேக் அவுட்டில் வைப்போம், சரிங்களா. ஸோ பிரேக் அவுட்டில் வைக்கும்பொழுது பாருங்கள் கிட்டத்தட்ட 2,80,000 அந்த மாதிரி வருது. கரெக்டாக 2,80,000 கிட்டத்தட்ட ஆவரேஜாக ஒரு $3 lakh கிட்டத்தட்ட வருது, சரிங்களா. ஸோ இந்த சைக்கிளோட டாப் வந்து 3 lakh கிட்டத்தட்ட வருது. ஆனால் இது கரெக்டாக 3 lakh போகுமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ இது வந்து நான் இப்போ மட்டும் போடலை இந்த வீடியோ, இதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2022 இருக்கும்போது போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் நான் போட்டிருப்பேன்.
2023ல் போட்டிருப்பேன். அப்போ வந்து பிடிசியோட டார்கெட் போட்டிருப்பேன். வேணால் நீங்கள் என்னுடைய டைம் லைனில் செக் பண்ணி பார்க்கலாம் யூடியூப்பில். ஸோ இப்போ வந்து மறுபடியும் அகைன் போடுறேன். ஏன்னா நமக்கு ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணிச்சு. ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டார்கெட் போட்டிருந்தேன். இப்போ ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணிச்சு. அப்போவும் வந்து 3 lakhs தான் டார்கெட் காமிச்சது. அது வேறு மாதிரி போட்டிருப்பேன், இது வேறு மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து நமக்கு 3 lakh தான் பிடிசியோட டார்கெட் நமக்கு காமிக்குது. இது பாசிபிள்னா கண்டிப்பாக பாசிபிள் தான், சரிங்களா? அது வாய்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து நமக்கு நெக்ஸ்ட்டு ஒரு லெக் இருக்குது பிடிசிக்கு. ஸோ அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து 3 lakh போகுமா அப்படின்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி தான். பார்க்கலாம், மார்க்கெட்டை விட்டு பார்க்கலாம். நமக்கு கண்டினியூஸாக நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். பட் வந்து 3 lakh போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு லெக்கு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் லெக் விடுவானா இல்லை எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போதைக்கு வந்து நம்ம மந்த்லி சார்ட்டில் பிடிசியோட இந்த புல்ரனோட சைக்கிள் வந்து 280லேருந்து 3 lakh போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தேன். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த சைக்கிளோட டார்கெட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ரீஜனில் தான் வருது, புரியுதுங்களா? ஸோ கரெக்டாக வந்து நமக்கு அந்த பேட்டர்னோட டார்கெட் தான் நமக்கு வருது. ஒன்று பாருங்கள், இது 2017ஓட டார்கெட் வந்து இந்த பேட்டர்னோட டார்கெட்டோட அதிகமாக தான் போயிருக்கு. 2021 வந்து இந்த பேட்டர்னோட டார்கெட்டு கரெக்டாக போயிருக்கு. ஸோ அப்போ 2025 இந்த பேட்டர்னோட டார்கெட்டு ஒன்று கரெக்டாக போகணும், இல்லைன்னா அதிகமாக போகணும். ஸோ கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கலாம். பட் ஆனால் என்னுடைய இன்னொரு டெக்னிக்கல் பிரகாரம் வந்து இந்த 2 lakhம் கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? 2 lakh இருக்குது பார்த்தீங்களா? இந்த $2 lakh வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அபோவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இன்னையோட பிடிசியோட புல்ரனோட டார்கெட், சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது. இந்த டெக்னிக் அனலைஸ், இந்த நாலேஜ் எல்லாம் என்னுடைய ஓன் அனலைஸ் தான். ஐம் நாட் ஃபைனான்சியல் அட்வைசர். இது இந்த நாலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, டெக்னிக்கல் உங்களுக்கு ஓகே தான், நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் வச்சு ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐம் நாட் ஃபைனான்சியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.